சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பிஎம் கிசான் பணம் வராதவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. 20வது தவணையை பெற விவசாயிகள் செய்ய வேண்டியவை. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழகம் முழுவதும் பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் சிறப்பு முகாம் அனைத்து வட்டார வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை உதவி இயக்குநர்கள் அலுவலகம், இந்திய அஞ்சலக கட்டண வங்கி அலுவலகங்கள், பொது சேவை மையங்களில் 31ஆம் தேதி முகாம் நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொண்டு பிஎம் கிசான் திட்டத்தில் நிலப்பதிவு, இகேஒய்சி பதிவு மற்றும் வங்கி கணக்கு எண்ணுடன் ஆதார் எண் இணைப்பு பணியை மேற்கொண்டால் மட்டுமே 20வது தவணையை விவசாயிகள் பெற இயலும். இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டர் அழகுமீனா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறுகையில், பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் சிறப்பு முகாம் குமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டார வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை உதவி இயக்குநர்கள் அலுவலகம், இந்திய அஞ்சலக கட்டண வங்கி அலுவலகங்கள், பொது சேவை மையங்கள் ஆகியவற்றில் வருகிற 31ஆம் தேதி வரை நடக்கிறது. இந்த திட்டத்தில் 20வது தவணை வரும் ஜூன் மாதத்தில் விடுவிக்கப்பட்டு வரவு வைக்கப்பட உள்ளது. எனவே இந்த முகாமில் தகுதியுடைய விவசாயிகள் தங்களது நிலம் தொடர்பான ஆவணங்கள், வங்கி கணக்குடன் ஆதார் இணைப்பது மற்றும் இகேஒய்சி செய்தல் போன்ற இவற்றில் ஏதாவது விடுபட்டிருந்தால் அதனை சரி செய்து விவசாயிகள் பயன்பெறலாம். மேலும் விடுபட்ட விவசாயிகள் இந்த திட்டத்தில் புதிதாக பதிவு செய்து பயன்பெறலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிஎம் கிசான் 19வது தவணை தொகை பெற்று வந்த 24,005 விவசாயிகள் தங்களது நிலப்பதிவு செய்யாமலும், 933 விவசாயிகள் இகேஒய்சி செய்யாமலும் மற்றும் 430 விவசாயிகள் ஆதாருடன் வங்கி கணக்கை இணைப்பு செய்யாமலும் உள்ளனர். பிஎம் கிசான் திட்டத்தில் நிலப்பதிவு, இகேஒய்சி பதிவு மற்றும் வங்கி கணக்கு எண்ணுடன் ஆதார் எண் இணைப்பு பணியை மேற்கொண்டால் மட்டுமே 20வது தவணை பெற இயலும் என்பதால் இந்த முகாம்களில் பதிவு செய்து பயன்பெறலாம். மேலும் இந்த திட்டத்தில் பயன்பெறும் பயனாளி இறந்துவிட்டால் அவரது ஆதார் எண் மற்றும் இறப்பு சான்றை சம்பந்தப்பட்ட வட்டாரங்களில் சமர்ப்பித்து நிதியை நிறுத்தம் செய்ய வேண்டும். மேலும் இறந்தவர்களின் வாரிசுதாரர்கள் பிஎம் கிசான் திட்டத்தில் பயன்பெற தகுதி இருப்பின் தேவையான ஆவணங்களை பொது சேவை மையங்களில் சமர்ப்பித்து பதிவு செய்து பயன்பெறலாம். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதுமே பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் சிறப்பு முகாம் அனைத்து வட்டார வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை உதவி இயக்குநர்கள் அலுவலகம், இந்திய அஞ்சலக கட்டண வங்கி அலுவலகங்கள், பொது சேவை மையங்களில் 31ஆம் தேதி முகாம் நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொண்டு பிஎம் கிசான் திட்டத்தில் நிலப்பதிவு, இகேஒய்சி பதிவு மற்றும் வங்கி கணக்கு எண்ணுடன் ஆதார் எண் இணைப்பு பணியை மேற்கொண்டால் மட்டுமே 20வது தவணையை விவசாயிகள் பெற இயலும் என்று அரசு அறிவித்துள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.